ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் தொடரும் பக்தர்கள் கூட்டங்க. இன்றும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 18 மணி நேரம் ஆகுதுங்க. தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணமாகவே இருக்குங்க. அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன், இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்களா, எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி உண்டான அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் மதியம் 4 மணிக்கு திருப்பதியில் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸையும் கொடுக்குறாங்க. தினந்தோறும் தரிசனம் செய்வதற்கு மாலை 4 மணிக்கு டிக்கெட் தராங்க. இன்று அதாவது ஜூன் 11 தரிசனம் செய்வதற்கு ஒரு 15,000 டிக்கெட்டும் 4 மணிக்கு தர தொடங்கி இரவு 7 மணிக்கெலாம் 15,000 டிக்கெட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுநாள் அதாவது ஜூன் 12 அதிகாலை ஸ்லாட் டிக்கெட்லாம் இப்போ தர்றது கிடையாது. ஒரு நாள் டிக்கெட் மட்டும்தான் இப்போதைக்கு தராங்க. ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. 3,000 டிக்கெட் நேற்று மதியம் 4 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்து இரவு 10:50 முடிஞ்சிருச்சுன்னு தேவசரம் சார்பாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் இன்று மதியம் கொடுப்பாங்க டிக்கெட் 4 மணிக்கு. பக்தர்கள் 1 மணி 2 மணிலேருந்து கியூ லைனில் போய் அனுமதிக்கப்படுறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். குறைஞ்ச வண்ணமே இல்லை, கூட்டம் அதிகமாகவே இருக்குது தொடர்ந்து, ஏனே புரியல. அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று 11/6/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது என்றும் வெயிட்டிங் ஏரியாவில் பக்தர்கள் காத்திருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 10/6/2025 அன்று 80,894 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 32,508 பேர் மொட்டை அடித்ததாகவும் 4,30,00,000 உண்டியல் கணக்கு வந்திருக்கிறதாகவும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு நேற்று 18 மணி நேரம் ஆச்சுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. திருமலையில் தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. ரூம் புக்கிங் டீட்டில் எதுவும் கிடைக்கல. அது போக எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 முதல் 18 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 8 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம ரிப்ளை பண்ணலாம். அலிப்ரீட் டைமிங் சொல்லுங்கண்ணா. டெய்லியும் காலைல 5 மணிக்கு திறப்பாங்க, நைட்டு 9 மணிக்கு இல்லை 9:30 மணிக்கு மூடுறாங்க. 5 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களை தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க அலிப்ரி நடைபாதை வழியாக. ஆனால் வர சாட்டர்டே என்ன டைம் போனால் டிக்கெட் வாங்கலாம், எப்படி வரணும்னு சொல்லுங்கள். சாட்டர்டே ஒரு 12 1 மணிலாம் க்யூ லைனில் அனுமதிக்கிறாங்க. 4 மணிக்கெலாம் டிக்கெட் தர ஆரம்பிக்கிறாங்க. இது சண்டேவோட டிக்கெட். அண்ணா, எங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் நியராக பஸ் ஸ்டாண்ட் கிட்ட மார்னிங் 4-5 மணிக்கு போனால் டிக்கெட் கிடைக்குமா? கவுண்டர் இருக்குது சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ். டிக்கெட் காலை 4 மணிக்கெலாம் இருக்கலாம், நைட்டு தானே மதியம் தானே கொடுக்குறாங்க. அண்ணா, அலிப்பிரியில் நடந்து போகிறவங்களுக்கு எங்கே ஃப்ரீ டிக்கெட் தராங்க? அலிப்பிரி நடைபாதை ஆப்போசிட்டில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தராங்க. மதியம் 4 மணிக்கு திறக்கிறாங்க டிக்கெட். அண்ணா, 10,000 டிக்கெட் புக்கிங் எங்கே போனால் பண்ணுறது? 1 டேக்கு சாமி தரிசனம் பார்க்கலாம் முடியுமா? ஒரே நாளில் முடியாது. இன்றைக்கி டிக்கெட் தராங்கன்னா திருமலையில் நாளை தான் தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். 10,000 டொனேஷன், 500 டிக்கெட்டோட விலைங்க. ப்ரோ, மார்ச்சில் வந்தால் இப்போ டிக்கெட் வரலாம், திரும்ப வரலாமா? தாராளமாக வரலாம். 30 நாள் கேப்பில் திரும்ப நீங்கள் வரலாம். துலாபாரம் எங்கே கொடுக்கலாம்? துலாபாரம் எந்த தரிசன டிக்கெட் வாங்கி நீங்கள் உள்ளே போனாலும் திருமலை கோயிலுக்கிட்ட போகணும். கொடிமரம் இருக்கும், கொடிமரத்தில் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா துலாபாரம் இருக்குது, அங்கே கொடுத்துக்கலாம். காசாக எடை கொடுத்தா பெஸ்ட்டு. அப்படி இல்லையா நீங்கள் குழந்தை எடையை வச்சுட்டு அதை என்ன அமௌண்ட் அதை கட்டிட்டு போக வேண்டியதான். அண்ணா, லைக் டு திருப்பதியில் நான் க்ரௌட் எந்த இடத்துல கம்மியாக இருக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறதுக்கு? என்னை பொறுத்த கம்மியாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 மணி டிக்கெட் தருவாங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.